exercise 1.6 ல exercise 1.6 ல that is fourth subdivision பார்க்கலாம். so இந்த sum இந்த sum இப்போ நம்ம பார்க்கலாம். so first இந்த மாதிரி sum வந்து rank கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை ax that is equal to b அப்படின்ற இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். அப்போ a அப்படின்றது என்னதுன்னா இந்த x க்கு முன்னாடி இருக்க வேல்யூ y க்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ z க்கு முன்னாடி இருக்க வேல்யூ. x க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு 2, y க்கு முன்னாடி இருக்கு 1 இருக்கு, அது கூட மைனஸ் இருக்கு, ஸோ -1 அண்ட் z க்கு முன்னாடி என்ன இருக்கு 1 இருக்கு, ஸோ அந்த 1 போட்டுக்கலாம். அடுத்து இங்கே பாருங்க, அடுத்தது இந்த காலம்ல எழுதணும். x க்கு முன்னாடி 6 அண்ட் y க்கு முன்னாடி -3 அண்ட் z க்கு முன்னாடி 3 ரைட்டா. அடுத்து இதில் பாருங்க 4x -2 அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரைட்டா. இதில் எக்ஸ்ன்றது என்னது கேபிட்டல் எக்ஸ்ன்றது ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட் தட் இஸ் ஈக்குவல் டு பின்றது ஈக்குவல் டுக்கு அடுத்தது இருக்கிறது என்ன இருக்குது 2 6 4 அதை காலமில் எழுதிக்கோங்க 2 6 4 அப்படின்னு காலமில் எழுதிக்கலாம். இது முடித்த உடனே அடுத்தது நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். AUG ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா A/Bன்னு சொல்லுவோம். A/Bனா நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்க. ஏ அப்படியே எழுதிக்கோங்க 2 -1 1 6 -3 அப்புறம் 3 அடுத்தது 4 -2 2 ஏவை அப்படியே எழுதியாச்சு. இந்த இடத்துல ஸ்லாஷ் போட்டுட்டு பின்றது நம்ம இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், இதுதான் பி. அந்த பியோட வேல்யூ அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபீன்றது என்னது 2 6 4 ரைட்டா. இதுதான் ஃபஸ்ட்டு ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ரூல். இப்போ ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த டயகனலை நம்ம இப்போது 0 ஆக்கணும். இந்த டயகனலில் 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த காலமில் 1 எங்கேயாவது இருந்ததுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே எங்கேயுமே 1 இல்லை, அதனால் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் இல்லை, அதனால் அப்படியே விட்டுடலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தாலும் இந்த டயகனலை 0 ஆக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த 6ஐயும் இந்த 4ம் இந்த ரெண்டு இடத்துலையும் 0 வர வைப்போம். அது ரெண்டும் எதில் இருக்குன்னா R2லையும் R3லையும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது எதில் அப்படின்னா R2ல் ஃபஸ்ட் நான் ஒர்க் பண்ணுறேன். R2ல் பண்ணிங்கன்னா R2 டென்ஸ் டு R2 என்ன பண்ணலாம், R2 அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் இந்த இடத்துல 6 போடணும். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2 6 வரணும். அப்போ இங்கே +6 இங்கே -6 வரணும்னா -3 போடணும். -3 இன்ட்டு R1 போட்டேன். அடுத்தது R3ல் ஒர்க் பண்ணுவோம். அப்போது என்ன வரும் 6 -6 0 வந்துடும். அடுத்தது R3ல் ஒர்க் பண்ணுவோம். R3 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே -4 வந்தால் அப்போ முடிஞ்சுது. அப்போ -2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -2 இன்ட்டு R1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 -4 உங்களுக்கு 0 கிடச்சிரும். இப்போ நம்ம இந்த ரெண்டு லெட்டரையும் 0 ஆக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல மேட்ரிக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் R1ல் நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல, R2 R3ல் தான் பண்ண போகிறோம். அதனால் R1 நீங்கள் அப்படியே எழுதிடுங்க 2 -1 1 2 ரைட்டாக. R1 நான் அப்படியே எழுதிட்டேன். R2ல் இப்போ என்ன பண்ண போகிறோம், R2வை ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கிறேன். R2 அப்போ என்ன இருக்குது 6 -3 3 அப்புறம் 6. R1ல் என்ன பண்ண போகிறோம் -3 இன்ட்டு R1 போட்டோம்னா -3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 அப்புறம் என்ன ஆகிடும், இது 3 வந்துடும், -3 வந்துடும் அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா -6 வந்துடும். அப்போ என்ன வருது உங்களுக்கு எல்லாமே 0வாக ஆகிடுது, எல்லாமே 0 ஆகிடுது. அப்போ இந்த இடத்துல என்ன வருது 0 0 0 0 அப்படின்னு வந்துடுது. அடுத்த வேல்யூ என்ன பண்ணுறோம் பாருங்கள், R3யை ஒர்க் பண்ணுறோம். R3யை ஒர்க் பண்ணும்போது R3 பாருங்கள், R3யை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறேன். R3யை நான் அப்படியே எழுதிக்கிறேன். R3யை போட்டோம்னா R3 என்னது 4 -2 2 4. இதை -2 இன்ட்டு R1 போடணும். R1 என்னது -4 -2 போனால் -4 -2 +2 -2 -4. இதை போட்டாலும் இதோட வேல்யூ என்ன வருது 0 0 0 0. ஸோ இப்போ இது எல்லாமே 1 2 3 4. இப்போ இந்த டயகனல் ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடுச்சு. அதனால் இதுக்கப்புறம் போகணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. இப்போ நம்ம இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ரேங்க் எப்படி இப்போ கண்டுபிடிக்கிறது, ரேங்க் ஆஃப் ஏன்னு ஒன்று வச்சுக்கலாம். அடுத்தது ரேங்க் ஆஃப் A/B அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம்.
இப்போ ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா என்ன நான் சொல்லேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்லாஷை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல இருக்கிற ஸ்லாஷை நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா என்னென்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த போர்ஷனில் எத்தனை இடத்துல இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி அப்படின்னா இதை தான் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பின்னு சொல்லுவோம். இந்த மூணையும் கலந்தால் ரேங்க் ஆஃப் ஏ, அதில் ஸ்லாஷ் போட்டு இதை கலந்தால் பியும் சேர்த்து கலந்தால் அது ரேங்க் ஆஃப் ஏபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேங்க் ஆஃப் ஏவை எடுத்துப்போம், அதில் ரேங்க் கண்டுபிடிப்போம். ரேங்க் ஆஃப் ஏவை எடுத்துட்டோம்னா இதில் நம்பர் இருக்கா இந்த ரோவில், அப்போ இதுக்கு ரேங்க் இருக்குது, டிக் அடிச்சுக்கலாம். இதில் நம்பர் இருக்கா, இதில் இல்லை, அப்போ இதுலேயும் இல்லை. அப்போ இதோட ரேங்க் என்னது, வெறும் 1 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து நமக்கு என்னது 1, ரைட்? ஸோ அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி கண்டுபிடிக்கலாம். இந்த ஹோல் டேர்முக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரோவில் நம்பர் இருக்கா, அப்போ இதுக்கு ரேங்க் இருக்குது. இதில் நம்பர் இல்லை, ரேங்க் இல்லை, இதுக்குள்ள நம்பர் இல்லை, ரேங்க் இல்லை. ஸோ அப்போ இதோடைய ரேங்க்கும் என்ன தான் வருது, இதோட ரேங்க்கு 2, சாரி இதோட ரேங்க்கு 1, ரைட்டா? ஏன்னா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோவில் நம்பர் இல்லை, ஒரே ஒரு ரோவில் தான் நம்பர் இருக்குது. இதோட ரேங்க்கும் 1 தான். அப்போ ரோ ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏவும் A is equal to rank of A slash B, that is equal to 1 ன்னு சொல்கிறோம். ஆனால் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், அன்னோன்ன்றது டோட்டலாக இங்கே இருக்கிற ரோஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. அப்போ இது 1-ஐ விட என்ன இருக்குது, அதாவது 3-ஐ விட இந்த 1 கம்மியாக இருக்குது. இப்படி 3-ஐ விட 1 கம்மியாக இருந்துச்சுன்னா இதோடைய சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக தான் வரணும். இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனாக தான் வரணும். கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், இப்படி தான் வரணும். ஸோ இது வேணால் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வருதான்ட்டு. ஸோ இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் மட்டும்தான் நம்பர் இருக்குது. அப்போது 2x மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் இசட் தட் இஸ் ஈக்குவல் 2 தான். இங்கே பாருங்கள், 2x மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 2. இது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு தெரியாது, இசட்டோட வேல்யூ எனக்கு தெரியாது. இது ரெண்டுமே நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ சூஸ் பண்ணணும். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு டி, ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு ரியல் நம்பராக இருக்க போகுது. இட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஸோ இது இட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், ரைட்டா? இது இட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பரு. ஸோ அதனால் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ், இசட் இஸ் ஈக்குவல் டின்னு வச்சுப்போம். இப்போது இதை எடுத்துகிட்டு வந்து இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு எஸ், இசட் இஸ் ஈக்குவல் டு டி, சப் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2x மைனஸ் ஒய்க்கு நேரம் என்ன பண்ண போகிறோம், எஸ் போட போகிறோம், ப்ளஸ் டி தட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். இப்போது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். இதில் வந்து 2x மைனஸ் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் டி, 2x தட் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் டி ப்ளஸ் எஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் டி ப்ளஸ் எஸ் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ, இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. இப்போ எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ நம்ம ஃபுல்லாக எழுதலாம். எக்ஸு கமா ஒய் கமா இசட்டோட வேல்யூ ஃபுல்லாக எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ என்னது 2 மைனஸ் டி ப்ளஸ் எஸ் டிவைடட் பை 2 கமா ஒய்யோட வேல்யூ என்னது எஸ் கமா இசட்டோட வேல்யூ டி, இப்படி கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே எஸ்ஸோட வேல்யூ டீயோட வேல்யூ, எஸ்ஸோட வேல்யூ 1, டீயோட வேல்யூ 2, அந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் அது வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே போயிட்டே இருக்கணும். 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 1.5 சப்ஸ்டியூட் பண்ணலாம், 3 சப்ஸ்டியூட் பண்ணலாம், இன்ஃபினிட்டாக அதோட வேல்யூ போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன் இது வந்து இன்ஃபினிட்லி மெனி, இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எத்தனை பேராமீட்டருங்க, 2 பேராமீட்டருக்கு, 2 நம்பர் இருக்குது, எஸ்ஸுக்கும் அதாவது ஒய்க்கும் இசட்டுக்கும் இன்ஃபினிட்டாக லாங் சொல்யூஷனாக அது போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.